வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம 7th தேர்ட் டேர்ம் ஜாமெண்ட்ரி டாப்பிக்கில் வடிவியல் டாப்பிக்கில் இருந்து ஒரு பார்ட் வீடியோவை முன்னாடி பார்த்துருக்கோம். சர்வசம முக்கோணம் இல்லை சர்வசம முக்கோணங்கள் அமைக்கிறதுக்கான நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 2வது பார்ட் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். வட்டங்கள் பற்றி ஏற்கனவே நம்ம 6ல் சொல்லும்போதும் சொல்லியிருக்கோம். இங்கேயும் ஒரு சில சின்ன சின்ன இன்ட்ரடக்ஷன் பொதுமைய வட்டங்கள் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு வட்டம் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷனாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு தளத்தில் ஒரு நிலையான புள்ளியிலிருந்து நிலையான தொலைவில் உள்ள அனைத்து புள்ளிகளின் தொகுப்பும் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வட்டம்னு சொல்கிறோம். அந்த நிலையான புள்ளியை தான் வட்டத்தின் மையம் அப்படின்னு சொல்கிறோம். நிலையான தொலைவு வட்டத்தோட ஆரம். இப்போ இது மையம் அப்படின்னா இதிலிருந்து இருக்கக்கூடிய இந்த தொலைவு தான், அந்த நிலையான தொலைவை தான் ஆரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆரம் என்பது வட்டத்தின் மையத்தையும் வட்டத்தின் மீதமைந்த ஏதேனும் ஒரு புள்ளியையும் இணைக்கும் கோட்டு துண்டை குறிக்கும் சொல்லாகவும் அக்கோட்டு துண்டின் நீளத்தை குறிக்கும் சொல்லாகவும் பயன்படுகிறது. எது? ஆரம் அப்படிங்கிறது. சரிங்களா? அவங்க இந்த இது டெஃபினிஷனை கேட்கலாம் பாருங்கள். வட்டத்தின் மையத்தையும் வட்டத்தின் மீதமைந்த ஏதேனும் ஒரு புள்ளியை இணைக்கும் கோட்டு துண்டை குறிக்கும் சொல்லாகவும் கோட்டு துண்டின் நீளத்தை குறிக்கும் சொல்லாகவும் பயன்படுத்தப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆரம் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்ததாக ஒரு வட்டம் தளத்தில் உள்ள அனைத்து புள்ளிகளையும் 3 பிரிவுகளாக வகைப்படுத்துகிறது. எப்படின்னா தளம்ன்றது இப்போ இந்த ஸ்க்ரீன் பார்க்குறீங்க இல்லையா, இது ஃபுல்லாக தளம். நான் இதில் இப்படி ஒரு வட்டம் வரைகிறேன் அப்படின்னா இந்த வட்டங்கிறது இதில் இருக்கிற புள்ளிகளை 3 வகையாக பிரிக்குதான். எப்படின்னா இந்த தளத்தில் இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இந்த இடத்துல இது மேலேயே ஒரு புள்ளி இருக்குது, உள்ளே ஒரு புள்ளி இருக்குது அப்படின்னா வட்டத்துக்கு வெளியில் அமைந்த புள்ளி, வட்டத்தின் மீது அமைந்த புள்ளி, வட்டத்திற்கு உள்ள அமைந்த புள்ளி இப்படின்ட்டு 3 வகையாக இந்த தளத்தில் இருக்கிற புள்ளிகளை இது பிரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதாங்க டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். தளம்ன்றது சும்மா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி போட்டு சொல்லியிருப்பாங்க. நான் உங்கள் ஃபோனோட ஸ்க்ரீனையே அதுக்கான உதாரணமாக எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? அடுத்ததாக வட்டத்தின் மீதமைந்த ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டு துண்டு அவ்வட்டத்தின் நான் எனப்படும். இது ஒரு வட்டம். வட்டத்துக்கு மேலே இருக்கிற 2 புள்ளி எப்படி வேணாலும் கோடு போட்டிங்கன்னா இது எல்லாமே என்னது தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தான். வட்டத்துக்கு மேலே இருக்கிற 2 புள்ளிகளை இணைக்கணும். அடுத்தது வட்டத்தின் மீது எண்ணற்ற புள்ளிகள் அமைந்திருப்பதால் வட்டத்திற்கு எண்ணற்ற நான்களை வரைய இயலும். ஸோ ஒரு வட்டத்தில் எத்தனை நான்கள் வரைய இயலும் கேட்டாங்க அப்படின்னா எண்ணற்ற நான்கள். அடுத்தது வட்டத்தோட மையப்புள்ளி வழியாக போகக்கூடிய நானை தான் வட்டத்தோட விட்டம்னு சொல்கிறோம். இப்படி ஒரு வட்டம் இருக்குது, இது மையப்புள்ளி. இந்த மையப்புள்ளி வழியாக போகக்கூடியதும் நான் தான். இந்த நானுக்கு பேர் தான் விட்டம். இங்கிலீஷில் டயாமீட்டர்னு சொல்லுவாங்க. நான் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கார்டு, CHORD, கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வட்டத்தோட மிகப்பெரிய நான் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்டம். இதையும் கூட கேள்வியாக கேட்பாங்க. வட்டத்தின் மிகப்பெரிய நான் விட்டம். அதே போல ஆரம் போன்றே விட்டம் என்ற சொல்லையும் கோட்டு துண்டையும் கோட்டு துண்டின் நீளத்தையும் குறிக்கும் வகையில் பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி விட்டம் மிக நீளமான நான் என்பதையும் விட்டங்கள் அனைத்தும் ஒரே நீளம் கொண்டவை என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? விட்டம் தான் மிகப்பெரிய நான். வட்டத்தில் வரக்கூடிய எல்லா விட்டமும் ஒரே அளவுக்கு நீளம் கொண்டது தான். விட்டமானது ஆரத்தை போல 2 மடங்கு நீளம் கொண்டது. விட்டம் டயாமீட்டர் டிங்கிறது 2 × R. மாற்றி சொல்லணும்னா ஆரம் ரேடியஸ் R அப்படிங்கிறது D/2, டயாமீட்டரில் பாதி. சரிங்களா? இதுதான் வட்டத்தை பற்றின இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கிற சின்ன இன்ட்ரொடக்ஷன். அடுத்ததாக பொதுமைய வட்டங்கள். பொதுமைய வட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு பொதுவான மையத்தையும் வேறுபட்ட ஆரங்களையும் கொண்டு ஒரு தளத்தில் வரையப்பட்ட வட்டங்களை தான் பொதுமைய வட்டங்கள்னு சொல்கிறோம் பாருங்கள். மையம் ஒன்றா இருக்கும், இதை சுற்றி வேறு ஆரத்தில் வரையக்கூடிய வட்டங்களை பொதுமைய வட்டங்கள்னு சொல்கிறோம். இப்போ ஒரு குளம் இருக்குது, இல்லை தண்ணி இருக்குன்னா அதில் நம்ம நடுவில் ஒரு கல்லை போடுறோம் அப்படின்னா அதை சுற்றி உருவாக்கக்கூடிய வட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பொதுமைய வட்டங்கள் தான். சரிங்களா? இதனை பற்றி நம்ம அளவியலில் கொஷின்ஸ் பார்க்குறப்ப இந்த பொதுமைய வட்டங்களை வச்சு கொஷின்ஸ் பார்த்துருப்போம். இங்கே வடிவியலில் ஜஸ்ட் அதை பற்றின இது மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பொதுமைய வட்டங்கள் எடுத்துக்கிறோன்னா 2 பொதுமைய வட்டங்களுக்கு இடைப்பட்ட இந்த பகுதி ப்ளூ கலரில் ஷேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை வட்ட வளையம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வட்ட வளையத்தினுடைய அகலம் கண்டுபிடிக்கான ஃபார்முலா R2 - R1. வெளில இருக்கிற வட்டத்தோட ஆரம் R2, உள்ளே இருக்கிற வட்டத்துக்கு R1 எடுத்துக்கிறோம் அப்படின்னா R2 - R1. பெரிய அளவில் பெரிய ஆரத்துலேருந்து சின்ன ஆரத்தை இவ்வளோ தான் இந்த இடத்துல அவங்க வட்டத்தை வச்சு கொடுத்துருக்கிறது. அதோட போன வீடியோலையும் இப்போ இதில் சொன்னதையும் வச்சு பாட சுருக்கம் பார்க்கணுன்னா என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். உருமாற்றம் என்பது முன்னுருவை நிழலுருவாக மாற்றும் ஒரு குறிப்பிட்ட விதிகளின் தொகுப்பாகும். ஏன் அப்படின்னா நமக்கு டெட்டு டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இந்த பாட சுருக்கத்திலேருந்து கூட சில வார்த்தைகளை அவங்க அப்படியே எடுத்து கொஸ்டினாக கேட்குறாங்க. உருமாற்றம் அப்படிங்கிறது என்னென்னா முன்னுருவை நிழலுருவாக மாற்றும் குறிப்பிட்ட விதியுடைய தொகுப்பு. முன்னுரு நிழலுருலாம் என்னங்கிறத நம்ம போன வீடியோவில் சொல்லியிருக்கோம் இல்லையா? அடுத்ததாக ஓர் உருவத்தின் அனைத்து புள்ளிகளையும் ஒரே திசையில் ஒரே தொலைவிற்கு நகர்த்தும் உருமாற்றம்
இடப்பெயர்வு எனப்படும். ஞாபகம் இருக்கணும், இப்படி ஒரு வட்டம் இருக்குன்னா வட்டம் தான் எடுத்துக்கணும், எதை வேணாலும் இது அப்படியே இப்படி அடுத்து போட்டே வரோம் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மாற்றிருக்கும், அதுதான் இடமாற்றம், இடப்பெயர்வு அப்படின்வாங்க. கிடைமட்டமாக வலப்புற நகர்வுக்கு இந்த அம்புக்குறியையும் இடப்புற நகர்வுக்கு இந்த அம்புக்குறி, மேற்புறத்துக்கு மேலே பார்த்த மாதிரி கீழ்ப்புற நகர்வுக்கு கீழே பார்த்த மாதிரியான அம்புக்குறியை பயன்படுத்துவோம். அடுத்ததாக ஒரு நேர்கோட்டை பொறுத்து ஒரு உருவத்தை திருப்பும் அல்லது பிரதிபலிக்கும் உருமாற்றம் தான் எதிரொலிப்புன்னு சொல்லுவோம். ஒரு நேர்கோட்டை பொறுத்து இப்போ இப்படி ஒரு செவ்வகம் இருக்குது அப்படின்னா ஒரு நேர்கோட்டை பொறுத்து நம்ம இப்படி திருப்புறோம் அப்படின்னா இது இப்படி மாறிடும். இதை தான் எதிரொலிப்பு இல்லை பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஒரு 180 டிகிரி அளவுக்கு. சரிங்களா? அடுத்ததாக ஒரு புள்ளியை பொறுத்து ஒரு முன்னுருவில் உள்ள ஒவ்வொரு புள்ளியையும் ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட கோண அளவுக்கு சுழற்றும் உருமாற்றம் சுழற்சி. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காட்டணும் பாருங்கள், அந்த ஷேப் வந்து சுழற்சி தான். கரெக்டாக சொல்லணும்னா நிலையான புள்ளியை வந்து சுழற்சி மையனவும் அந்த சுழற்றக்கூடிய கோண அளவை சுழற்சி கோணம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது சுழற்சி என்னன்னு கூட சொல்லலாம் அப்படின்னா திருப்பம்னு சொல்லலாம். ஒரு சுழற்சியோட இயல்பான திசை எப்படி இருக்கும்னா கடிகார சுற்றுக்கு எதிரான திசை, அதாவது இடஞ்சுழி திசையாக இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். 360 டிகிரிங்கிறது ஒரு முழு திருப்பம், 180 டிகிரி அரை திருப்பம், 90 டிகிரிங்கிறது கால் திருப்பம்னு சொல்லுவோம். சரியா? அடுத்ததாக இப்போ வட்டத்தை பற்றி பார்த்தது. ஒரு தளத்தில் ஒரு நிலையான புள்ளியிலிருந்து நிலையான தொலைவில் அனைத்து புள்ளிகளின் தொகுப்பும் வட்டம் எனப்படும். நிலையான புள்ளியை வட்டத்தோட மையனும் அந்த தொலைவு வட்டத்தோட ஆரம்னு சொல்கிறோம். வட்டத்துக்கு உள்ளே அமைந்த புள்ளிகள் வட்டத்தின் உட்புறம், வெளியில் இருக்கிறது வெளிப்புறம் எனப்படும். வட்டத்தின் மீது அமைந்த ஏதேனும் 2 புள்ளிகள் இணைக்கும் கோட்டு துண்டுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா கார்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வட்டத்தின் மையப்புள்ளி வழியாக போகக்கூடிய தான் என்னன்னு சொன்னோம், விட்டம்னு சொல்லியிருக்கோம். ஒரு பொதுவான மையத்தையும் வேறுபட்ட ஆரங்களையும் கொண்டு ஒரு தளத்தில் வரையப்பட்ட வட்டங்களை பொது மைய வட்டங்கள், கோசென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? 2 பொது மைய வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதி வட்ட வளையம். அந்த வட்ட வளையத்தினுடைய அகலம் என்னவாக இருக்கும் அப்படின்னா R2 - R1 இருக்கும். சரிங்களாமா? ஸோ இதுதான் 7th 3rd டேர்மில் கொடுத்துருக்கக்கூடிய ஜாமெட்ரி டாபிக். 2nd டேர்மில் தான் அவங்க எக்கச்சக்கமாக கொடுத்துருந்தாங்க, நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருந்துச்சுட்டு அது ஒரு 6 வீடியோவாக நம்ம போட்டிருந்தோம். 3rd டேர்மை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி தான்றதால 2 வீடியோலேயே முடிச்சிட்டோம். ஸோ 6th 7th ஃபுல்லாக 3 டேர்ம் முடிஞ்சது. அடுத்ததாக 8th அடுத்த இதில் இருந்து 8th புக்கில் வரக்கூடியதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.